வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபி 55ஓட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கிட்டு ரெட் பட்டனை தட்டி தட்டி விட்டு லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்சு ஒன்றில் என்ன இருக்குன்னா, கரெக்டாக முழுசாக மாற்றிட்டாங்க. விட்டு பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஸ்கில்லையும் மாற்றிருக்காங்க, டோட்டலையும் மொத்தமாக செஞ்சுருக்காங்க. சரி வாங்க இதோடைய டெக்ஸ்ட்டை பார்ப்போம். இது ஒரு டொர்னேடோ இருக்குது. இது அங்கே போய் டேமேஜ் 50% டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி இது திரும்பி அதை டச் பண்ணிங்கன்னா டெலிபோர்ட் ஆகுங்க. இது அப்புறம் ஏன்னா இந்த கேரக்டரை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேஞ்ச் நம்பர் 2 பிஆர் போங்க. அந்த ரேட் பண்ணுறது ஸ்டைலிங் இருக்கும். சில பல பவர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டைடி பவர் தான் வேறு லெவலாக இருக்குது. அதை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஜாய்ஸ்டிக் வச்சு நகர்த்திக்கலாங்க. சூப்பரில் நைஸ்ங்க. இந்த மணி அப்படி வேணும். சேஞ்ச் நம்பர் 3ல் உங்களுக்கு ஒரு எமௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எமௌண்ட் ஆப்ஷன் உட்கார மாதிரி கட்டும். அது எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட போய்கிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மணி காட்டுது அவங்களுக்கு. அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், அவங்க டீமெட்டு கூடவே போவீங்க. இவங்க வேணாலும் போவாங்க, டீமெட்டுக்கு போனாலும் அங்கே வரைக்கும் போயிட்டே இருக்கோம். சேஞ்சு 4 இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாலோவின் பொறுத்து இருக்குது. டிஆர்சி இந்த ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்னா சேஞ்சு கையில் என்ன இருக்கும், இங்கே பாருங்கள். ஒரு பெட்டு தலையேற்ற வாட்டுமணிக்கு பெங்கியம் பெட்டு இதுக்கிட்ட போட்டிங்கன்னா லூட் அடிக்கலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இந்த மணிக்கு இந்த நல்லா இருக்குது. சூப்பர். சேஞ்ச் நம்பர் 6ல் என்ன இருக்குன்னா, ஏர் ட்ராப் அனிமேஷன் ஒரு விண்வெளி கல் விழுகிற மாதிரி. ஆனால் இது சேஞ்ச் 7ல் நீங்கள் செத்து போவீங்களா, நாக்காக செத்து போவீங்களா. சப்போஸ் நீங்கள் செத்து போயிட்டா அந்த மாதிரி தான் இருக்கீங்க. பின்னாடி சொல்லிட்டு டீலாம் பார்க்க மாட்டீங்க. நல்லா இருக்குதுல்ல. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவே கண்ணு நம்ம அதுவே நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீங்கள் பார்த்தீங்களா, ஏதோ சத்தம் நடக்கிற மாதிரியே இருக்குது. இதோட வாய்ஸ் கேட்டால் நல்லா இருக்கும். கேட்குறீங்களா? வாய்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா? அதுக்கும் ஒரு 4 நாட்டு விட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. சேஞ்ச் 8 என்ன பார்க்க போகிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டச் பண்ணாமே போதும், அப்படியே இருந்து போகிற மாதிரி இருக்குது. இல்லை அப்படியே இருக்குது. ஒரு அரை மணி வீடு மாதிரி ஹாலோவின் இதை பொறுத்து வச்சுருக்காங்க போல். அப்புறம் கொச்சின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கை பண்ணி கட்டுவோம். அதை டச் பண்ணிங்கன்னா அது இதுக்கிட்ட போய் மாஸ்க்கு டச் பண்ணிங்கன்னா கேப்சர் பார்த்தோம். அதை டச் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் கிடைக்குங்க. கண்ணெல்லாம் நல்லா இருக்குது. இந்த வருங்க இதுவாக வருது இருக்குங்களா பிளாக் டவரில். ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தெரியுது. அப்படி பீக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சிங்கன்னா ஒரு அத்தாக்காரி போட்டோ தெரியுதுங்க. அவர்கிட்ட போய் கேப்சர் கொடுத்தா அதுலேயும் கன்று தெரியுதுங்க. இந்த மாதிரி இருக்கு, எல்லாத்துலேயும் கன்று இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இந்த இடத்துல இங்கே பாருங்க, குட்டி சாத்தம் தெரியுது. குட்டி சாத்தான்
இந்த இடத்துல வந்து ஹோட்டல் கேசன்ல வரும்ல அந்த கோட்டை மணிக்கு தருது இதுலயே அதே தாங்க. இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க காஞ்சிபுரத்துல வந்து அப்பா அப்பா கியூவா இருக்கு அந்த மாதிரி இது ஏதோ ஹோட்டல் தான். அதுல வந்து நம்பர் மட்டும் மாட்டிக்கிட்டு அது கொஞ்சம் இங்க பாருங்க பெட்டி கட்டி இது காரு அப்பா சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஏதோ பாட்டி உக்காந்துட்டு எலும்பு சாஞ்ச மணிக்கு இது ஏதோ செத்து போன அப்படி மேல படுக்கிற மணிக்கு இருக்குது. இது அக்கா தங்கச்சி மாதிரி கேக்குதுல. இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்குவாங்க. கரெக்டா நீ பொத்துனாங்கிறத தாரா வரணும். அதுக்கு மேல போய் நிக்கலாம் முடியாது. நல்லா பண்ணிட்டு போயிடும். இதுல போய் நீங்க அந்த மாஸ்க் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மாஸ்க் டெஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஹோட்டல் அப்படியே கார்ல மிதந்து உள்ள போனீங்க அந்த ஹோட்டலுக்குள்ள. சூப்பரா நல்லா பக்கத்துல கண்ணாடி கலர்ல ஒரு குதிரை தெரியுது பாத்தீங்களா? அது காமிக்கிறேன் இத பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் எலக்ட்ரிக் இது கார் அது ரைட்டாண்ட போய் பாத்தீங்கன்னா யாரும் 10 மணிக்கு இந்தா இருக்கா அந்த குதிரை கண்ணாடி மணிக்கு இருக்குல்ல. வெள்ளையும் சொல்ல முடியாது தண்ணி கலரும் சொல்ல முடியாது. அந்த மணிக்கு வந்து கலந்து போட்டு இருக்கு. சிஎஸ்ல 2-3 பாம்பு ஒர்க் பண்ணது இருக்காங்க. போட்டா ஏதோ ஸ்டீல் பவர் மணிக்கு இருக்குது. எனிமி எங்க இருக்குன்னு காட்டுது. அவ்வளவுதான் வேஸ்ட். இதான் கிளாஸ் கிரனைடு. அவங்ககிட்ட எனிமி எங்க இருக்கோன்னா அந்த இடத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிமி ஏதாட்டு குறைஞ்சிக்கிட்டு அவ்வளோதான் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி எத்தோட வீடியோ முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.